நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கூப்பிடுறாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்னங்கன்னு என்னையே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் என்னங்கன்னு தான் கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் மனைவி கிட்ட சண்டை போடுறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, என்னங்கன்றதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ அர்த்தம் தெரியுங்களா? என்னென்ன அர்த்தம் இருக்குதான் கொஞ்சம் சொல்ல பார்ப்போம். பொண்ணுங்க என்னங்கன்னு சொல்கிறதுல 1000 அர்த்தம் இருக்குது. அப்படியா, என்னென்ன அர்த்தம் இருக்குதா நீயே சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் கேட்க, பாத்ரூமில் நின்றுக்கிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, பள்ளி ஏதோ வந்துருச்சு, ஏதோ பூச்சி ஏதோ வந்துருச்சு, அதை அடிக்கிறதுக்கு கூப்பிட்றதா அர்த்தம். அதுக்கு என்னங்கன்னு தான் சொல்லுவோம், அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் போவோம், ஹோட்டலில் இருந்துக்கிட்டு என்னங்கன்னு சொல்லி கூப்பிட்டா பில்லை கட்டுறதுக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கல்யாண வீட்டில் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டா தெரிஞ்சவர் வந்திருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். துணிக்கடையில் நின்றுக்கிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா தேடின புடவை கிடச்சிருச்சு, வந்து அந்த புடவைக்கு காசை கொடுன்னு அர்த்தம். வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பூ வாங்கணும் மறந்து போயிடாதீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அங்கேருந்து டாக்டர்கிட்ட பேசணும் வந்து கேளுங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வெளியே வீட்டிலேருந்து பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஆள் தெரியாத யாரோ வந்து வாசலில் நிற்கிறாரு, அவர்கிட்ட வந்து பேசுங்கன்னு அர்த்தம். பீரோவில் முன்னாடி நின்றுக்கிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பணம் எடுக்கணும் வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அர்த்தம். சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சாப்பிட வரியா இல்லை லேப்டாப்பை உடைக்கவான்னு அர்த்தம். சாப்பிடும்போது என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சாப்பாடு சுவையாக தான் இருந்துச்சா இல்லை காரமாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்தது, டேஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குறதா அர்த்தம். கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு என்னங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நான் அழகாக இருக்கேனா இல்லையான்னு சொல்லுங்கன்னு அர்த்தம். அழகாக இல்லைன்னு சொல்லி சொன்னேன், அடுத்து என்ன நடக்குன்னு உங்களுக்கும் தெரியும். நடக்கும்போதும் என்னங்கன்னு சொல்லி கூப்பிட்டா விரலை பிடிச்சிக்கிட்டே நடங்கன்னு சொல்லி அர்த்தம். கடைசியில் மூச்சும்போது என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா என்னையும் அழைத்து செல்லு என்று அர்த்தம். அதாவது உயிர் நிற்கும் போது என்னங்க என்ற வார்த்தை இல்லை என்றால் எல்லாம் போனது என்று அர்த்தம். அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது இந்த உலகில், அவள் இன்றி ஏன் இவ்வுலகமே இருக்காது, இவள் என் மனைவி என்று கணவன் சொல்வது நம் அனைவருக்கும் நினைவிற்கு வரும். என்னங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொல்ல அந்த கணவன் வாயடிச்சு போயிட்டானான். சாமி உங்ககிட்ட நான் இனிமேல் எதுக்குமே அர்த்தம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மனைவியை கூட்டிகிட்டு போனான் அவங்க வீட்டுக்கு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் போட்டிருந்த அந்த என்னங்கன்ற அர்த்தம் உண்மையிலுமே எல்லார் வீட்லேயும் தினசரி சராசரியாக நடக்கிற ஒரு விஷயந்தான். இது உண்மை அப்படின்றது எல்லோரும் நம்பிக்கையாக நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.